சார் 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 இதை வச்சுங்க சார். ஆமா, என்னை பத்தி என்ன நினைச்சீங்க? காசுக்கு வேலை போறவனா? சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். சார் நான் தெரியாம பண்ணிட்டேன் சார். சார் தயவு செஞ்சு இந்த கேஸ்ல இருந்து எப்படியாவது என்ன வெளில எடுத்துருங்க சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ். என்ன பணத்தை கொடுத்து கொலைய மறைச்சிடலான்னு பாக்குறீங்களா? சார் இதெல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தானே சார். சார் நீங்க நினைச்சா பண்ணலாம் சார். என்ன நம்பி கொலை பண்ணதை ஓப்பனா சொல்லிட்டீங்க. இனி நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ சார். சார் இப்போ இந்த கேஸ்ல இருந்து என்ன வெளியில எடுத்துட்டீங்கன்னா அப்ப யாரை சார் அரெஸ்ட் பண்ணுவீங்க? நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னனே, அந்த இடத்துல ஒரு பொண்ணு இருந்ததுக்கான தடயமும் இருக்குன்னு. அது மட்டும் இல்ல, அந்த பொண்ணோட போன் சிக்னல் அதே ஏரியால தான் இருந்திருக்கு. சார் அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா சார்? அவன் நம்பர் தெரியுமா சார்? ஒரு நிமிஷம் இருங்க, சொல்றேன். 9876453210 இந்த நம்பர் தான் சார். ஒரு நிமிஷம் திரும்ப ஒரு வாட்டி சொல்லுங்க சார். 9876453210. சார் இது இந்துவோட நம்பர் சார். ஆமா, பேர் இந்துமதின்னு தான் இருக்கு. உங்களுக்கு அவங்க தெரியுமா? தெரியுமாவா? ரொம்ப நாளா எங்களுக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்காவ சார். இதுக்கு அவ கரெக்டான ஆளு சார். அவன் மேல இந்த கேஸை சார்ஜ் பண்ணி அவளை உள்ளத்துக்கு போட்டுருங்க சார். அவ ஜெயில கடந்து சாவட்டும். சூப்பர். பணத்தையும் கொடுத்து இந்த கேஸ் முடிக்கிறதுக்கு ஒரு வழியும் சொல்லிட்டீங்க. இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ சார். நீங்க கவலைப்படாம இருங்க, சரிங்களா? சரிங்க சார். இதுதானே நடந்துச்சு. அந்த இன்ஸ்பெக்டர் ஆரம்பத்துல முடியாதுன்னு சொன்னா, பணத்தை பார்த்ததும் எல்லா ஆபீசர் மாதிரி நம்ம வலையில அவன் சிக்கிட்டான். நான் சொல்லி தானே இந்து மேல பழிய போட்டு லாக்அப்ல வச்சிருந்தான். அவனும் அதுக்காக தான் வச்சான். ஆனா நான் எதிர்பார்க்காத விஷயம் என்னன்னா, அந்த கர்ணா பொண்டாட்டி பாசத்துல போய் சரண்டர் ஆயிட்டான். அவனை அப்படி பண்ணா? அவன் எப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கவே இல்லையடா. நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கேட்கல பாரு. நான் தான் சொன்னேன்லண்ணே, அவன் வர வர நிறைய சேஞ்ச் ஆயிட்டான் அண்ணே. அந்த இன்ஸ்பெக்டர் நம்ம பக்கம் வந்துட்டான். ஆனா நம்ம இந்து கொலைகாரனை கண்டுபிடிச்ச தீர்வுன்னு சுத்திக்கிட்டு இருக்கா. அவ இப்படியாவது நெருங்கிடுவான்னு என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்குண்ணே. டேய், என்கிட்ட உண்மையை சொல்லிட்டல்ல, கவலைப்படாது, அதை நான் பார்த்துக்கிறேன். டேய் கிருபா, சொல்லுங்கப்பா. டேய் நம்ம கருணா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கான்டா. ஆமா, அவன் கொழுத்து போய் சரண்டர் ஆயிருக்கான். இன்னும் 2 நாள் அங்கேயே கிடக்கட்டும். புரியாம பேசாதடா. அவன் நம்ம வீட்டில் தான்டா இருக்கணும். என்னப்பா எதுக்கு எடுத்தாலும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்க? டேய், கிருபாவோட ஜாதக அமைப்பு படி அவன் இந்த வீட்டில் இருக்கணும்டா. சும்மா ஜாதகம் அது இதுன்னு சொல்லிக்கிட்டேன். அவன் இங்கே இருந்தா தான் கிருபாவோட உயிருக்கு பாதுகாப்பு. ஆட போங்கப்பா. அவன் உங்களுக்கெல்லாம் காவல் தெய்வம்டா. கருணா 2 நாள் ஆஸ்பத்திரியில் இருந்தான். இதுக்கப்புறமும் நாளை கடத்தாதீங்க. சீக்கிரமா வீட்டுக்கு கூட்டிட்டு வர வழியை பாருங்க. பா, அவன் பண்ண காரியத்துக்கு இந்த மாதிரி இடம் தான் கரெக்டு. டேய் அமைதியாரு. அவனை பத்தி பேசுனா மட்டும் நீயே ஒரு டென்ஷன் ஆகிற. சரிப்பா, நாளைக்கு போய் ஸ்டேஷனில் பார்த்து என்ன பண்ணலான்னு பார்க்குறப்பா. சரி. ஹலோ, இன்ஸ்பெக்டர் பேசுறேன். எல்லாம் பேசிட்டு அந்த பணம் 1 லட்ச ரூபாய எப்போ கொடுக்குறேன்னு சொல்லாம போயிட்டீங்க. அந்த பணத்தை மட்டும் போன்ல அனுப்பி விட்டீங்கன்னா நீங்க சொன்னது மாதிரி கர்ணா அந்த கேஸ்ல குற்றவாளியாக்கிறேன். என்ன நான் கேட்டதுக்கு பதிலே சொல்லல? ஹலோ ஹலோ, வேலை ஆகணும்னா நல்லா பேசுறாங்க, பணம் கேட்டா மட்டும் வாலாட்டுற நாய் மாதிரி பாக்குறாங்க. தலையெழுத்து. சார்ஜில் போட்டு போன ஃபோன் எங்க போச்சு? இங்க தானே சார்ஜ் போட்டு போனேன்.
எங்க போச்சு? ம்? ஃபோன் இங்கே இருக்கு. பா, நீங்க எதுக்கு அதை எடுத்தீங்க? இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணாரு, அதான் எடுத்தேன். பா, எதுக்கு அட்டன் பண்ண? கொடுப்பா. வேண்டா, இன்ஸ்பெக்டர் ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. என் போன் எடுத்து பேசினதே தப்பு, இதுல கேள்வி வேற பெருசா. டேய், என்னப்பா? சொல்றா, என்னப்பா? உனக்கும் அந்த கொலைக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு? என்னப்பா உளறிட்டு இருக்க? ஆ? எல்லாம் இப்போ எனக்கு தெளிவாக தெரியும்டா. அந்த கதிரை எதுக்காகடா கொலை பண்ண? பா, சும்மா ஏதாவது உளறிட்டு இருக்காத. நான் எதுக்கு அவனை கொலை பண்ணோம்? ஆ? டேய், சொல்றா, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சியா? கட்சியில் உன் பதவி போன உடனே கோபத்தில் அந்த கதிரை கொலை பண்ணியிருக்க. கதிரை கொலை பண்ண கேஸில் நீ மாட்டக்கூடாதுன்னு கர்ணாவை குற்றவாளியாக்கி உள்ள தள்ளியிருக்க. கர்ணாவை ஜெயிலுக்கு அனுப்பி வச்சுட்டு தப்பிச்சிடலான்னு பார்க்குறியா? அதானடா? ஆமாம். என்ன இப்போ? என்ன சத்தம் ஓவரா இருக்கு? டேய், இவ கதிரை கொலை பண்ணிட்டு வந்திருக்காண்டா. ஆமாம், திவாகர் தான் கொன்னான். அதுக்கு என்ன இப்போ? என்னடா எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பேசுற? திவாகர் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான். இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? டேய், இவன் பண்ண தப்புக்கு கர்ணா ஜெயில இருக்காண்டா. அவன் என்ன உங்களுக்கு ரத்தமா சொந்தமா? இப்படியே விட்டா இவனுங்களே நிரந்தரமா கர்ணாவை ஜெயிலுக்கு அனுப்பிடுவானுங்க. இந்த விஷயத்தை இந்துக்கிட்ட சொன்னா அவ ஏதாவது பண்ணி கர்ணாவை வெளியே எடுக்க முயற்சி பண்ணுவா. அதான் வழி. வாமா, கர்ணாவை வெளியே எடுக்க ஏதாவது வழி தெரிஞ்சுதாமா? இல்லைங்கய்யா, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணுமா? சொல்லுங்கய்யா. அது வந்துமா, அது